6/9/2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 320 எழுத்தாளர் ரா. கிரிதரனின் சிறுகதை உயிர் தாம்பூ. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். காலையிலிருந்து விடாமல் 10 முறைக்கு மேல் அழைப்பு வந்துவிட்டது. தொலைபேசிக்கு பதில் சொல்லாமல் ஜன்னல் வழியே தெரிந்த கடலை பார்த்து கொண்டிருந்தார் ராமன். ஒவ்வொரு முறையும் அழைப்பு வரும்போதெல்லாம் தூர வீசிவிட வேண்டும் என தோன்றியது. முந்தின மாலை அவர் அனுப்பிய ஒலி செய்தியிலிருந்து சங்கதி ஆஸ்பத்திரி முழுவதும் சென்று சேர்ந்திருக்கும். இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை என ராமன் நினைக்கும் போது மீண்டும் அலைபேசி அழைத்தது. ஒரு எரிச்சலுடன் போனவர் ரிஷி பெயரை பார்த்ததும் கைபேசியை கையில் உருட்டியபடி உட்கார்ந்திருந்தார். எல்லாவற்றையும் உதறி போட்டு வேலூர் மருத்துவமனையிலிருந்து வந்தவர் கன்னியாகுமரி கடலை பார்த்ததும் கொஞ்சம் நிதானமடைந்திருந்தார். புதுவித பரபரப்பு அவரிடம் தொற்றிக்கொண்டது. நள்ளிரவு வரை தன் சிறுவயது நினைவுகள், குமரிக்கரையில் அம்மாவுடன் விளையாடியது என எல்லாவற்றையும் நினைத்து ஒரு பரவசத்தில் இருந்தார். ஸ்டான்லியில் படிக்கும்போது தில்லி எய்ம்ஸில் மேற்படிப்பு ஆய்வு செய்த போதும் இப்படி சகலத்தையும் துறந்து ஓடியது நினைவுக்கு வந்தது. ஆனால் அப்போதெல்லாம் எதையோ தேடி ஓடினார். இப்போது எல்லாவற்றையும் துறந்து செல்லும் துடிப்பு அதிகரித்திருந்தது. தர்க்கத்துக்கு கட்டுப்படாத விஷயங்களில் ஆட்கொள்ளும் போதெல்லாம் அவர் எங்கு வந்து விடுவார். அதிகாலையிலிருந்து ஒரு நீண்ட நடை சென்றிருந்தார். கடல் பரப்பை ஒட்டி சென்றபோது தனக்கும் கடலலைக்கும் விடாமல் நடந்தது போட்டி. ஒவ்வொரு ஆட்களும் ஒரு உயிரணுவின் பிரதிநிதி எனும் கற்பிதம் அவருக்கு உண்டு. கல்லூரி நாட்களில் கூட படித்தவர்களை XY என பெயர் வைத்து கூப்பிடுவது, உயிரணு பெருக்கி புதுசாக உருவாவதை மனித கூட்டத்தோடு ஒப்பிடுவது அவருக்கு பிடித்த விளையாட்டு. எதிர்ப்படும் ஒவ்வொரு மனிதனின் தலையிலும் அவ்வடிவங்கள் தெரிவதாக எண்ணிய போது தனக்குள் சிரித்து கொண்டார். சின்ன வயது விளையாட்டு என்றாலும் அவரது 40 வருட மருத்துவ ஆய்வில் மனிதர்களோடு நெருக்கத்தை காட்டுவதற்கு இந்த விளையாட்டு அவருக்கு பயன்பட்டிருக்கிறது. ஆய்வகம் என்பது ஒரு கோப்பைக்குள் அடங்கியிருக்கும் வாழ்வு. பொது மருத்துவத்தை விரும்பாது உயிரணு ஆய்வுக்கென தனது வாழ்வை வடிவமைத்து கொண்டதற்கு பின் நேரடியான மனிதர்களோடு உறவாடும் அனுபவம் அதிகமாக கிடைப்பதில்லை. பெட்ரி டிஷ் வழியாக அவர் சந்தித்த ஆண் பெண்கள் பல்லாயிரம். ஒரு உயிரணுவாக தோன்றி பலவாக பெருக்கம் பெற்று 6 அடி மனிதனாக உருவாகி நிற்பதை ஒரு மனிதன், அவனுடைய கூட்டு வாழ்வு, எண்ணற்ற அவனது அசைவுகள், அவனது இணைவுகள், கூட்டு சமூகம் என பிரித்து பிரித்து அவரால் பொருள் கொள்ள முடிந்திருக்கிறது. ஒரு உயிரணுவிலிருந்து பல்கி பெருகி உருவான உறுப்புகள் போல மனித திரளை எண்ணிக்கொள்வது அவர்களை நெருக்கமாக்கியது. எந்த உயிரணுவிலிருந்து எந்த உயிர் உருவாகும் என யார் கணித்திட முடியும்? அதற்கான ரசாயன மற்றும் மின்னணு மாற்றங்களை ஆய்வு செய்வது வாழ்வை கழித்ததினால் உயிரணுவின் திரளாக அமைந்த மனிதர்களை அவரால் வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை. ஒரு விதத்தில் அவரது ஆராய்ச்சியின் மையமும் தத்துவமும் இதுதான் என தோன்றும் போதெல்லாம் பெட்டி சட்டியிலிருந்து குதித்த தவளையாக தன்னை நினைத்து கொள்வார். சூரியனின் தகிப்பை உடலில் உணர்ந்த போது அறையிலிருந்து நீண்ட தூரம் வந்துவிட்டிருந்தார். இன்னும் சற்று தூரம் செல் எனும் மனதின் ஆணையை மீறி துவளும் கால்களை தொடர்ந்தார். 5 வருடங்களுக்கு முன்னர் கூட இதைவிட நீண்ட தூரத்தை கடந்திருப்பார். மனைவி இறந்த பின் தனிமையின் பிடிப்பிலும் வயதும் மனமும் நடத்தும் போட்டியிலும் எது முந்தியது என நினைத்த மாத்திரத்தில் அந்நினைப்பை கலைத்து போட்டார். அறையை தூரத்திலிருந்து பார்த்தபோது காலையில் வந்த தொலைபேசி அழைப்பின் பாரம் மீண்டும் தலைக்குள் ஏறியது. ஆனால் தனது ஆய்வக குழு முதன்மை செயலி வடிவமைப்பாளர் ரிஷியின் அழைப்பை அப்படி நிராகரிக்க முடியாது. என்ன, மீண்டும் மலையேறிட்டீங்களா? எடுத்ததும் ரிஷி நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுவான். அவனை குழுவில் இணைத்ததற்கு இதுவும் ஒரு காரணம். இல்லை, இந்த முறை இறங்கும் எண்ணம் இல்லை ரிஷி, என்னை விட்டுடுங்க. சரி, அப்படியே நீங்களும் ப்ராஜெக்டை விட்டு போய் குழுவையும் க்ளோஷருக்கு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு அப்படியே பேட்டன்ட்டை டிசால்வ் செய்ய சொல்லி ஐஎம்சிக்கு மனு ஒன்று அனுப்பிடலாம்.
அப்படி செஞ்சா பிரமோத் உங்களை விட்டு விடுவாரா? அவருக்கும் மெடிக்கல் கவுன்சிலில் யாரையும் தெரியாதா என்ன? பிரமோத் மகன் ஒரு வேக கார் பந்தயத்தில் அடிபட்டு ஓராண்டுக்கும் மேலாக படுக்கை விட்டு எழ முடியாமல் கிடக்கிறான். கழுத்துக்கு கீழே உறுப்புகள் செயலிழக்காமல் பார்த்துக்கொள்ள சில நவீன சிகிச்சைகள் செய்திருந்தனர். நுரையீரல், இருதயம் என இரண்டும் செயற்கை நெகிழி அமைப்புகளால் இயங்கிக் கொண்டிருந்தன. உடலில் இருந்த பயாலஜிக்கல் கிளாக் உயிர் அணுக்களுக்கு தேவையான மின்னணு துடிப்புகளை பேஸ் மேக்கருக்கு அனுப்பி கொண்டிருந்தது. கல்லீரலும் குடல்களும் ஸ்டெம் செல்களால் தசைகளை புதுப்பிக்கும் வழிமுறையில் இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் இவை அனைத்தையும் சீரான ஒழுங்குக்குள் கொண்டு வருவதற்கு காமா டி உயிரணுவின் இயக்கம் அவசியமாகிறது. கல்லீரலில் இயற்கையாக உருவாகும் இந்த உயிரணுக்களை ஆய்வு செய்ய வேலூர் சிஎம்சி மருத்துவக் குழுவினர் இந்திய மெடிக்கல் கவுன்சில் சார்பில் இயங்கி வந்தனர். இயற்கையாகவே தசைகளை சரி செய்யும் அமைப்பை விரைவாக்க சில ஆக்சிலரேட்டர்களை ராமனின் குழு உருவாக்கி இருந்தது. ரிஷி, பல லேபுகளில் செய்வது போல முறை மீறின ஆய்வுகள் என் வழி அல்ல. அதுக்காக செல்களில் ஆய்வு கூடாதுன்னு சொல்லலை. பாட்டிலில் குலுக்குவது போல ஒரேடியாக செயற்கை செயல்பாடுகளை மனித உடலில் செலுத்தக்கூடாது. நம்ம குழுவில் அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவர் சொல்கிறபடி மருந்து செய்திடுவோமா? சார், நான் அப்படி சொல்ல வரலை. 20 வருஷங்க முன்னாடி mRNA வேக்சினுக்கு செஞ்ச முயற்சி ஞாபகம் இருக்கா? கோவிட் வேக்சினா? ஆமாம். அதுக்கு செய்த வழியில் செய்தால் என்ன? நாம் உருவாக்கும் மாற்று உயிரணு எப்படியும் பெப்டினாக மாறப்போகுது. அப்படி உருவாகும் பெப்டினை வீரியமில்லாமல் ஆக்குவோம். நாம் இதுவரை சேகரித்து வைத்துள்ள 10,000க்கும் அதிகமான ஸ்டெம் செல்களில் இதை செய்ய யார் இன்வெஸ்ட் செய்வாங்க ரிஷி? இது எத்தனை பெரிய வேலை. மெடிக்கல் கவுன்சிலில் நம்மை வெளியேற்றி விடுவாங்க. சார், எனக்கு மருந்துகள் பற்றி அதிகம் தெரியாவிட்டாலும் நம்பாட்களுக்கு தேவையான உயிரணு இணைப்பை கொடுக்கும் செல்களின் எலக்ட்ரிக் மாடல்களுக்கான நிரல் தெரியும். மின்னழுத்தத்தில் ஒரு பாசிட்டிவ் சேரும் இடத்தில் 2 நெகட்டிவ் அழுத்தம் தர முடியும். ராமனின் குரல் கொஞ்சம் கனியத் தொடங்கியது. கூடுமானவரை குழுவில் வேலை செய்பவர்களை அந்தந்த துறை சார்ந்த வல்லுவனின் வாதங்கள் என எடுத்துக்கொள்வது மட்டுமே ராமன் செய்தது. குழுவில் உள்ள அனைவருக்கும் அந்த ப்ராஜெக்டை பற்றி எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் என அவர் கட்டாயப்படுத்தியதல்ல. ஒரு விதத்தில் ராமன் ஒரு சிறந்த தலைமை ஆய்வாளர் என்பதன் இரகசியமும் இதுதான். ரிஷி மட்டும் விதிவிலக்கு. ஸ்டெம் செல் ஆய்வில் அவருக்கு துணையாக 10 வருடங்களுக்கு மேலாக இருந்து வந்திருக்கிறான். இந்தியா ஃபார்மா கவுன்சிலில் சிறப்பு மருந்துகளை அனுமதித்த அதே கேட்டகரியில் தனிப்பட்ட மருந்துகளை அனுமதிப்பதில்லையே. நீ சொல்றபடி பாட்களை திருத்தி எழுதினாலும் ரீஜெனரேட்டிவ் மருந்துகளுக்கு பல சோதனைகள் இருக்கும். இது பொது மருந்தில்லை. ஒவ்வொரு மனிதனின் ஸ்டெம் செல் கொண்டு தயாரிக்கப்படும் பிரத்யேக மருந்துகள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சோதனைகள், பாலிசிகள் உண்டு. எப்படி கருமுட்டையின் உயிரணுவை கொண்டு மருந்துகள் செய்யக்கூடாது எனும் விதி இருக்கோ அதுபோல கவுன்சிலில் என்ன நம்ம ஆட்களாக இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு சோதனையை தாண்டுவது அத்தனை ஈஸியா? இப்படி தூரத்திலிருந்து பேசி சமாளிக்கும் விஷயமில்லை சார். ஊருக்கு வாங்க, பேசலாம். உடனடியாக நாம் பிரமோதுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. ராமனை கலைத்து போடு விளையாட ரிஷிக்கு தெரியும். இது ஒரு களியரங்கல் விளையாட்டு என்பதை ரிஷி அவருடன் வேலை செய்த முதல் நாளிலிருந்து உணர்ந்திருந்தான். அதை ராமனும் அறிந்திருந்தார். மேஜை மீதிருந்த சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். ரிஷி பேசிக்கொண்டே இருந்தான். வெளியே நடுவயதுக்காரர்கள் இருவர் சண்டை போடும் சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது தூரத்தில் கடல் அலைகளில் நின்று கொண்டிருந்த ஜோடியிடம் ஒரு சிறுமி கையேந்தி கொண்டிருந்தாள். அவளது மறுகையில் அலங்கார கூடைகள் வரிசையாக கட்டப்பட்டிருந்தன. சற்று தொலைவில் ஒரு சன்னியாசி வேடமிட்ட ஒருவர் காலை மடித்து அலை தொடாத தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு சற்று அருகில் ஜோடி கைவிரல்களை பின்னிக்கொண்டு உதயத்தை பார்த்து கொண்டிருந்தன. இவர்கள் அனைவரும் ராமனுக்கு ஒரே வார்ப்பாக தெரிந்தனர். ரிஷியின் குரல் பின்னுக்கு சென்றிருந்தது. தென் தமிழகம் உயிரணு ஆய்வு கூடங்களில்
ஜிஎன்ஆர் என்றால் யாருக்கும் தெரியாது. ஜூனியர் ராமன் என்றால் உடனடியாக அவர் இருக்கும் 2ஆம் தள அறைக்கு வழி சொல்லி விடுவார்கள். 1960களில் செல் மருத்துவத்தின் தொடக்கமாயிருந்த ஜி.என். ராமச்சந்திரன் விட்டு சென்ற உயிரி இயற்பியல் ஆய்வுகளை கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு இன்றும் தொடர்ந்து செய்பவர் ஜூனியர் ராமன். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையுடன் அவருடைய ஆய்வகம் கூட்டணியுடன் ஸ்டெம் செல் தனிப்பட்ட மேலுருவாக்க மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு வருவதற்கு முன் அவர் ஆய்வுகளில் தனக்கென பெயரெடுத்தவர். மரபணு ஆய்வுகளை தாண்டி இன்று புரத மறுயுருவாக்கத் துறையில் உலகளாவிய நிபுணர். லண்டன் வாட்சன் கிரிக் ஆய்வகத்தில் உருவாக்கிய பெப்டின் புரத மேப்பர் மென்பொருள் ப்ராஜெக்டின் தலைவர். கடந்த 10 வருடங்களில் ஜீனோம் ப்ராஜெக்ட் செய்த மரபணு வரைபடத்துக்கு நிகரான கண்டுபிடிப்பை செய்தவர். அதன் காரணமாகவே சக விஞ்ஞானிகளின் பொறாமைக்கு ஆளாகி ஆய்வகத்திலிருந்து வெளியேறியவர். மனித பரிணாம வளர்ச்சியை பற்றி பல சோதனைகளும் ஆய்வுகளும் நடந்திருப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே உயிருக்குள்ளே நடக்கும் வளர்ச்சி, செல்லுலார் மாற்றங்கள் பற்றி எத்தனை பேருக்கு இங்கு தெரியும் சொல்லுங்க? அண்ணா யூனிவர்சிட்டி பயோடெக் பொறியியல் பட்டதாரிகளுக்கு நடக்கும் சிறப்பு அறிவியல் டெட் எக்ஸ் திறப்பு விழாவில் ராமன் கேட்டதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் கூட்டம் அப்படியே உட்கார்ந்திருந்தது. 2006ஆம் ஆண்டு ஷின்யா யமனாகா என்ற ஜப்பானிய ஆய்வாளர் கண்டுபிடித்ததிலிருந்து நம்முள்ளே நடக்கும் உயிரணு மாற்றங்களை பற்றி புது திறப்புகள் உண்டானது. ஸ்டெம் செல் என்பவை உயிரணுவில் வித்தியாசமானவை. உயிரணு பெருக்கலில் பல காப்பிகளாக உருவானாலும் அவற்றின் டிஎன்ஏ மாறாது. ஆனால் உயிரணுவின் ரசாயனமும் அவற்றுக்குள் இருக்கும் மின்னணு குணமும் மாறுபடும். அதனால்தான் அவை இருதயம், கல்லீரல், தோல், கண், மூளை என பலவிதமான தசைகளாக உருவாகும். கருவில் இருக்கும்போது உருவாகும் உயிரணு வளர்ந்த உறுப்புகளாக மாற்றமடைந்த உயிரணுவை மீண்டும் பொதுவான உயிரணுவாக மாற்ற முடியும் என ஷின்யாவும் அவரது ஆய்வுக்கூட குழுவும் கண்டுபிடித்தனர். மாற்றமடைந்த உயிரணுவை மீண்டும் மாற்றமில்லாத நிலைக்கு உருவாக்கி புதுவித உயிரணுவை உருவாக்க முடியும். கூட்டத்தில் சற்று குழப்பமான சலசலப்பு வந்ததும், கண் தெரிவதற்கு உருவான உயிரணுவை நாம் நம் தோல் உயிரணுவுடன் சேர்க்க முடியாது. ஆனால் ஷின்யாவின் ஆய்வு வழி குறிப்பிட்ட ஸ்பெஷல் உயிரணுவை நாம் பொதுவான ஒன்றாக மாற்ற முடியும். அதன் மூலம் அடிப்படையான உயிரணுக்கள் உருவாக்க முடியும். ஒருவருடைய உடலிலிருந்து அதை லேபிள் வைத்து சில மாற்றங்கள் செய்து மீண்டும் அவரது உடலில் செலுத்த முடியும். அப்படி மாற்றமடைந்தவை பெருகி உடலில் சில குறிப்பிட்ட வியாதிகளை குணப்படுத்தும். யோசிச்சு பாருங்க, 30 வருடங்களுக்கு முன்னர் இது எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு. எங்கள் ஆய்வகங்களில் இதன் அடுத்த கட்ட ஆய்வுகள் மூலம் நம் வியாதிகளை எப்படி குணப்படுத்தலாம் என சோதனைகள் செய்கிறோம். இன்னும் 10 வருடங்களில் பொதுவான மருந்துகளை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. சொல்லப்போனால் நம் உடலே அதற்கு தேவையான மருந்தை தயாரிக்கும்படியான சுய சீரமைக்கு மருந்துகள் உருவாகிவிடும். நம் குறைகளை நாமே தீர்க்கும்படியான உயிரணுக்களை கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரத்யேகமான மருந்தை தயாரிக்கும் ஆய்வுகளை நாங்கள் வேலூர் மருத்துவ ஆய்வு அமைப்பில் செய்து வருகிறோம். அதன் மூலம் வியாதிகள் முழுமையாக தீரும் நிலைமை உண்டாகும் என சொல்ல முடியாது. ஆனால் நம் மருந்துகள் கொடுக்கும் பக்க விளைவுகள் இவற்றுக்கு கிடையாது. உடலுக்கு ஒவ்வாத ரசாயனங்களை செலுத்தும் எந்த கம்பெனியும் நம்மை ஏமாற்ற முடியாது. இதுக்கு அறிவியல் மட்டுமல்ல, தொழில்நுட்பமும் பொறியியல் சார்ந்த இயந்திரங்களும் தேவை. அதற்காகத்தான் உங்கள் பொறியியல் கல்லூரியில் முதலாக உயிரி இயற்பியல் மற்றும் உயிரி ரசாயனம் போன்ற துறைகளுக்கு தேவையான ஆய்வுக் குழுக்களை அமைக்கப் போகிறோம். எங்கள் ஆராய்ச்சி மையத்திலிருந்து சில ஆராய்ச்சியாளர்கள் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்ய போகிறார்கள். பெரும் கனவுகளை முன்வைப்பதில் ராமனுக்கு நிகர் மெடிடெக் கார்ப்பில் யாரும் இருந்ததில்லை. பல கனவுகள் கைப்பட்டு கலைந்திருக்கின்றன. அவர் ஏற்றுக்கொண்ட சிலுவை இது. 100 வருடத்திற்கு பின்னான கனவு என்பதிலிருந்து நிதர்சனமான கனவுகளை அவர் கை கொள்ளத் தொடங்கியிருந்தார். இயற்கைக்கு உதவும் சில செயற்கையான ஆக்சிலரேட்டர்களை செய்வதில் அவரது ஆய்வு
மையம் கொண்டிருந்தது. முழுமையாக இயற்கையின் பரிணாமத்தை மீறும் செயற்கை ஆய்வுகள் அவரது கொள்கைக்கு ஏற்புடையதல்ல. மருந்துகளை ஆய்வுக்கூடங்களில் உருவாக்கி சோதனை எலிகளுக்கு கொடுக்கும் தலைமுறையை சார்ந்தவர். அங்கிருந்து மருந்து மாதிரிகளை ஆய்வக கணினியில் உருவாக்கி சோதனை செய்து வீடியோ விளையாட்டுகளை வெளியிடுவது போல ப்ளூ பிரிண்ட் போடும் காலத்துக்கு அவரால் கஷ்டமில்லாமல் வர முடிந்தது. அறிவியலுக்கான தத்துவ அறிவும் தொழில்நுட்பமும் ஒன்று சேரும் முழுமையான இடத்தில் அவரால் இயல்பாக பொருத்தி கொள்ள முடிந்தது ஒரு காரணம். ஒரு பொது மருத்துவரை விட சற்று மென்மையாகவே உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரிந்தவர் ராமன். அவர்களைப் போல மனதில் ஒரு பகுதி மரத்து போனவன் அல்ல என அடிக்கடி தங்கள் குழுவிடம் அவர் பகிர்ந்து கொள்வார். ஒரு விதத்தில் அவரது பலகீனம் என்றாலும் அந்த மெல் உணர்வு அவரது ஆய்வை தத்துவமாக்க உதவியிருக்கிறது. ஒரு ஜடப்பொருள் போலில்லாமல் உயிர்ப்புள்ள பொருளைப் போல உயிரணுவின் ஓட்டத்தை பார்த்திருக்க முடிகிறது. உயிரணுவின் அசைவுகளும் புது குட்டிகளை போடும் வேகத்தை பார்க்கும்போது ஒரு சிறு குழந்தையின் ஆட்டத்தை பார்ப்பது போல ஒரு குதூகலம் அவருக்குள் ஏற்படும். அம்மானியை ஆடுது பார் என கூறும்போது அவரது குழுவினர் திகைத்து போவார்கள். அவரது அம்மா சொல்லிக் கொடுத்த பாடல்களில் வரும் அம்மானி பருவம், சப்பானி பருவம் எனும் 10 பருவங்களை அவர் உயிர் அணுக்களின் அசைவுகளுக்கு பெயரிட்டிருந்தார். உயிரணுவுக்கு G1 S G2 M என 4 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் இருக்கு. அது ஆப்பிரிக்க குழந்தையானாலும் சரி, ரொமேனிய ஜிப்சியாக இருந்தாலும் அதே தான். உங்களுக்கெல்லாம் பிள்ளை தமிழ்னு ஒரு பழைய புக் ஒன்று இருந்தது தெரியாது. அதில் குழந்தைங்க பிறந்து 3ஆவது மாதத்திலிருந்து 21ஆம் மாதம் வரை எப்படி ஆடும், ஓடும், விளையாட வைக்க செய்யும் செயல்கள், அதுவரை அது அம்மாவின் ஒரு பகுதிதான். அவரது குழுவினர் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். அரைகுறை ஆர்வம் கூட அவர்களிடம் இல்லை. ஆனால் எதையும் தனதாக்கி கொண்டு அதிலேயே திளைத்து போகும் ராமனின் போக்கு அவர்களுக்கு ஒரு போதை. அதிலிருந்து ஒரு கங்கு தங்கள் ஆய்வு அனுபவத்திலும் வந்துவிடாதா எனும் தவிப்பு அவர் உருவாக்கிய குழுவினருக்கு உண்டு. எப்படி S நிலையில் DNA உருவாகிறதோ, G2 நிலையில் புது பிரதியாக பிரிய தயாராக இருக்கிறதோ, அதுபோலத்தான் பிள்ளை பருவத்தின் ஊசலில் ஒரு தனிப்பிரஜையாக குழந்தை மாறுகிறது. தன் அகம் தனிப்பட்டது எனும் உணர்வு அப்போது அதுக்கு உருவாகும். கிட்டத்தட்ட செல்கள் புதுசாக பிரிந்து மகள் உயிரணுக்கள் உருவாவது மாதிரி. பலத்த கைதட்டல்களுக்கு நடுவே ராமன் மேடையை விட்டு இறங்கும்போது நிரலித்துறையின் மாணவனான ரிஷியும் மெடிடெக் கார்ப் நிறுவனத்தில் சீஃப் இன்வெஸ்டர் ஆன பிரமோதும் அக்கூட்டத்தில் சூட்சும ரூபங்களாக இணைந்திருந்தது எதிரெதிர் சக்தியாக உருவாகிவிட்டது. ஆய்வகத்துக்கு தேவையான நிதி உதவி கோரும் கூட்டம் 8ஆம் தளத்தில் நடந்தது. முதல்நிலை ஆய்வாளராக இருந்தாலும் நிதி அமைவதன் முக்கியத்துவத்தை அறிந்த ராமன் தன் ஆய்வக குழுவினரோடு உட்கார்ந்திருந்தார். உங்கள் பர்சனலைஸ்டு மருந்துகளும் அதை கட்டுப்படுத்தும் பேட்களும் கடந்த முறையை விட 2 மடங்கு நிதியை அதிகப்படுத்த போகிறோம். மெடிடெக் கார்ப் CFO பேசும்போது நிதிக்குழுவின் தலைவராக இருந்தாலும் பிரமோதின் பிரதிநிதி என்பதாகவே அவரது உடல் மொழி இருந்தது. மெடிடெக் கார்ப்பின் தாராள நிதிக்கு காரணத்தை அறியும் விதமாக ராமனின் சிந்தனை போக்கு இருந்தது என்றாலும் தனது ஆய்வை மிக வேகமாக முடித்துவிட முடியும் என்ற மகிழ்ச்சி முகத்தில் தெரிந்தது. CFO பேசுவதை மேலும் கூர்ந்து கேட்டார். எங்கள் மேல் அமைப்பின் தலைவர் சித்தார்த் முகர்ஜிக்கு சில கண்டிஷன்கள் இருந்தாலும் தென்னிந்திய ஃபார்மா அமைப்பின் சார்பில் சில சிறப்பு கண்டிஷன்களை இணைத்திருக்கிறோம், அதையும் பார்த்திடுங்க என்றார். கூட்டத்தில் சில முணுமுணுப்பு எழுந்தாலும் எல்லாரும் ராமனின் முன்னெடுப்புக்கு காத்திருந்தனர். வெயிலின் கடுமைக்கு ஏற்ப திரைச்சீலைகள் தானாக மடிந்து கொண்டன. சட்டென ஒரு நிழல் அலை அறையில் பரவியது. டாப்பாட் எனும் சின்ன ரோபாட்கள் மூலம் செலுத்தப்படும் பர்சனல் மருந்துகள் தொடர வேண்டும். இதில் நம் வேலூர் CMC மருத்துவமனையின் ஸ்டெம் செல் மற்றும் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் ஆய்வுக்கூடத்தின் கிளை அமைப்பான ஃபார்மாடெக்குடன் கூட்டணி அமைய வேண்டும். ராமன் இதை எதிர்பார்த்திருந்தார்.
அதில் ஆச்சரியம் இல்லை. கடந்த சில வருடங்களாகவே சிஎம்சி மறுசீரமைப்பு மருந்து ஆய்வுகளில் முன்னணியில் இருந்து வந்துள்ளது. ராமன் கூட சில தனிப்பட்ட யோசனைகளை கொடுத்துள்ளார். வேலூர் மருத்துவமனை மருந்து ஆய்வக கவுன்சிலுக்கு கடந்த சில வருடங்களாகவே மறைமுக அழுத்தங்களை தந்துள்ளது. செல்களிலிருந்து எடுத்து உருவாக்கும் தனிப்பட்ட மருந்துகள் காமா டி செல்களாக செயல்படும்படி தனிப்பட்ட மின் கடத்திகளை நம் டாப் பாட்கள் உருவாக்க வேண்டும். இதை படித்ததும் எல்லோரும் ராமனை பார்த்தனர். எதற்காகவும் இயல்பான மரபணு மாற்றத்தை குறைக்கும் விதமாக மேலதிகாரத்தை மனிதன் உருவாக்கும் மருந்துகள் உருவாக்கக்கூடாது என்பதுதான் அவரது ஆய்வின் அடிப்படை. லிவர் மறு உருவாக்கத்திற்கு முக்கியமான பங்களிப்பை அளிப்பது காமா உயிரணுக்கள். செயற்கையாக உருவாக்கப்படும் காமா உயிரணுக்கள் இயற்கையாக உடலில் உருவாக்கப்படும் காமா செல்களை செயலிழக்கச் செய்யும் என்பது உயிரி இயற்பியலின் அடிப்படை. அவரது ஆய்வகத்தில் செய்யப்படும் சோதனைகளின் முக்கியமான விதியாக இது இருந்துள்ளது. உயிரணுக்கள் சிறப்பு தகுதி பெற்ற பின் பெட்ரி டிஷ்ஷிலிருந்து டாப் பாட்டில்களாக மாற்றம் செய்யும் போது அவை எக்காரணம் கொண்டும் இயல்பான மரபணு அமைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்பது முதல் கட்ட சோதனை. அதற்காகவே செயற்கையாக உருவாக்கப்படும் காமா டி உயிரணுக்கள் முறையில் ராமரின் குழு ஆய்வு செய்வதில்லை. அது வேறு டிபார்ட்மெண்ட். நீங்க சொல்வது இயற்கை மரபணு அமைப்பை ஓவர் ரைட் செய்யும் செயற்கை காமா டி உயிரணு உற்பத்தி. இன்னும் ஐரோப்பாவில் கூட இது நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை. இந்திய மெடிக்கல் கவுன்சிலின் ஆய்வு சோதனையில் ஃபெயில் ஆகிவிடும். இந்த ப்ளூ பிரிண்ட் மருந்து செயற்கை நுண்ணறிவு சோதனையின் முதல் கட்டத்திலேயே முடிந்திடும். இவ்வரியின் முக்கியத்துவத்தை அந்த அறையில் யாரும் உணர்ந்ததாக தெரியவில்லை. மெடிக்கல் கவுன்சில் விதிகள் அடிப்படையான உயிரணுக்களுக்கு செல்லுபடியாகாது. தசை உயிரணுக்கள் போன்ற ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் அந்த விதி வரும். கூட்டத்திலிருந்து பதில் வந்தது. சிஎஃப்ஓ கூட்டி வந்த ஆய்வாளர்கள் தங்கள் கடமையை செவ்வனே செய்தனர். அந்த விதியின் சகல சாத்தியங்களையும் பிடித்து நாம் உழுக்க முடியாது மிஸ்டர் பிரமோத். எங்கள் ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டெம் செல் மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருந்து ஆய்வு என்பது உடலின் ஜீனோம் மற்றும் செல்லுலார் விதிகளோடு ஒத்துப்போகும்படி சில ஆக்சிலரேட்டர்கள் மட்டுமே பயன்படுத்தும். இயற்கையாக செய்யப்படும் செல்லுலார் கம்யூனிகேஷனில் நாம் கை வைக்கக்கூடாது. நாங்கள் அடிப்படையாக நம்புவதும் அதுதான். அந்த செல் விளையாட்டை துரிதப்படுத்தும் ஆக்சிலரேட்டர்கள் தான் எங்கள் ஆர்வம். அதாவது இயற்கையாக நடக்கும் நிகழ்வை வேகப்படுத்துவது. சீனாவிலும் ரஷ்யாவிலும் இப்படியான ஆய்வுகள் முறைமீறி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அது சாத்தியமே இல்லை. பேஷண்ட்டின் செல்களை எடுத்து மருந்து செய்வதால் நம் டாப் பாட்கள் உடலில் செலுத்தியவுடன் பிற உயிரணுக்களோடு இயல்பாக இணைந்துவிடும். பின்னர் நம்மால் கூட அவற்றை கண்டுபிடிக்க முடியாது. அதில் நமக்கென்ன பெருமை ராமன்? தில்லி எய்ம்ஸ் ஆய்வுக்கூடங்களில் நம்மால் உருவாக்கப்படும் உயிரணுக்களை அடையாளம் செய்யும்படி என்கோட் செய்கிறாங்களே. மந்தை கூட்டத்தில் நம் ஆடு முதுகில் வண்ணம் பூசுவது போலத்தானே இது. இதுவரை எங்கள் ஆய்வின் முடிவில் வரம்பு மீறும் மரபணுவை உடனடியாக ரிஜெக்ட் செய்வதை பார்க்கிறோம். அது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் போல ஆகிவிடும் அபாயம் உண்டு. இதனாலேயே நம் செயற்கை நுண்ணறிவு குழு உருவாக்கிய சோதனையில் ஃபாரின் ஆப்ஜெக்டுகளை முதல் கட்டத்திலேயே கண்டுபிடிக்கும் வழிமுறை இருக்கு. மருந்துகளை கொண்டு செல்லும் ரோபாட்களே கூட இதை ரிஜெக்ட் செய்துவிடும். கொஞ்ச நேரம் என்ன செய்வதென்று தெரியாது அந்த அறை மௌனமாக இருந்தது. ராமன் கடைசி வார்த்தையை கூறிய பின்னர் பெரிய எடை மனதிலிருந்து விலகி மேலும் பெரிய எடை ஒன்று உட்கார்ந்தது போலும் உணர்ந்தார். இப்பொழுது எழுந்து நிற்கவே முடியாது என தோன்றியது. ஆனாலும் சும்மா இருக்க முடியாது. அருகில் இருந்த அவரது கோப்பையில் தேநீரை நிரப்பிக்கொண்டு ஒரு சிப் குடித்த போதுதான் எத்தனை தாகம் என்பதை உணர்ந்தார். மனம் படபடத்தது. உங்கள் பிரச்சனை ஐஎம்சி தான் என்றால் எனக்கு அங்க நிபுணர்கள் தெரியும். நான் பார்த்து கொள்கிறேன் என பிரமோத் கூறினார். நினைத்தது போலவே விவாதம் ஒரு அரசியல் ஆடுகளமாக விரிப்பை போட்ட திசையில் செல்லத் தொடங்குகிறது என ராமன் உணர்ந்தார். இதுவும் அறிவியல் ஆய்வு கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றுக்கும் இடையே நடப்பதுதான். பணமும் அதிகாரமும் தூசி போல பரவியிருக்கும் துறைகளில்
ஆட்டங்களை நடத்துவதற்கு அறிவியல் விதிகளை விட நுண்ணிய பல வழிகள் உள்ளன. பிரமோத் புன்னகை செய்தார். சரி, ஒன்று செய்யலாம். இந்த மருந்து ரோபாட், அதான் டாப்பாடுக்கு தேவையான உயிரணுக்களை தில்லி எய்ம்ஸ் லேபில் உருவாக்கச் சொல்லலாம். ஆனால் அவை பயணம் செய்யும் வெஹிக்கிள் நீங்க செய்ய போற பாட், சரியா? எப்படியேனும் இரண்டாவது வரியில் தன் அரசியல் காய்களை நகர்த்த தொடங்கி விடுவார் என பிரமோத் பற்றி பலரும் சொல்லியிருந்தனர். தனது அனுபவத்தில் ராமன் இவற்றை கவனித்திருக்கிறார். சட்டென கண்ணை மூடிக்கொண்டு முழு கோப்பையை வாயில் கவிழ்த்து கொண்டார். சார், 2022 கோவிட் வேக்சின் எத்தனை மாதங்களில் உருவாக்கினாங்க? 11 மாதங்கள். உலகத்திலேயே அதுவரை இந்த வேகத்தில் ஒரு வேக்சின் தயாரித்ததில்லை. அதுவும் இந்த ஸ்கேலில் செய்யப்படலை. கூட்டமாக செத்தவங்களின் முதல் கட்ட போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்குள் mANA ஆன்டிபயோட்டிக்கோட ப்ளூ பிரிண்ட் ரெடியானது. சுற்றிலும் செத்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கானவர்களில் சாவுதான் அந்த வேகத்துக்கு காரணம். உங்கள் பாஷையில் அதுவும் ஒரு சப்ளை டிமாண்ட் தந்த ஆக்சிலரேட்டர் தான். இப்போ நம்ம உலகத்தில் அவ்வளவு ஏன், நம்ம நாட்டில் மரபணு சிக்கல்கள், அல்சைமர் சிக்கல், உடல் உறுப்பு சிதைவு நோய் வந்தவங்க லட்சக்கணக்கானவங்க இருக்காங்க. நாம் காமா டி செல்லை ஓவர் ரைட் செய்யக்கூடிய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சா அது ப்ளூ பிரிண்டாக கொண்டு எல்லா ஆய்வகங்களிலும் மருந்து தயாரிக்க தொடங்கிடும். ஆனால் அது எதுவுமே பக்க விளைவுகளை உருவாக்காது என யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால தான் மெடிக்கல் கவுன்சிலிலும் அப்படி ஒரு விதி வச்சிருக்காங்க. ராமன் சிறிது இடைவெளி விட்டார். மேலும் பேச முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்ததை போல் இருந்தாலும் கோபத்தில் அவர் கைகள் கொஞ்சம் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஒரு சக்தி உயிரணுக்களின் மொத்த இருப்பையும் அசைவுகளையும் கட்டுப்படுத்துது. கோவிட் வேக்சின் கண்டுபிடித்து 20 வருடங்களாச்சு. இன்னும் உயிரணு கூட்டு இயங்கியலுக்கான அடிப்படை விதியை நம்மால் கண்டுபிடிக்க முடியல. பல ஊகங்கள் இருக்கு. நம்ம மனுஷங்க போலத்தான். நான் ஆய்வுக்கு வந்து 40 வருடங்கள் ஆக போகுது. எனக்கு எல்லாருமே சிறு குழந்தைங்க மாதிரி தான் தெரியுறாங்க. என் குழந்தை மாதிரி கூட்டா இருக்கோம், இணையரோம், பெரியரோம். குழந்தைய பெற்றுக்கிட்டு நம்மையே பிரதிபலிக்கிறோம். அதில் சில தெம்பா இருக்கு, சில உறவுகள் வீக்கான செல் மாதிரி சட்டென உடையுது. நல்ல மழையும் வெயிலும் இருந்தாலும் சில இடங்களில் வானவில் தெளிவில்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீக் ஃபோர்ஸ். அந்த விதியோடு விளையாடுவதற்கு நமக்குள்ளேயே சில கட்டுப்பாடுகளை போட வேண்டியதாக இருக்கு. In the long history of humankind and animal kind, those who learned to collaborate and improvise most effectively have prevailed. டார்வின் இதை சொன்னபோது அவர் கூட்டு வாழ்க்கையை மட்டும் சொல்லலை, இயற்கை மீது நமக்கு இருக்கும் அதிகாரம் பற்றியும் தான், அதை எப்படி முறையாக பயன்படுத்தணும் என்பது பற்றியும் தான். இதை சொல்லி முடித்ததும் ராமன் மனம் நெகிழ்ந்து கண்களில் நீர் கசிந்தது. அவரது கை நடுக்கம் குறையவில்லை. அவரது உடம்பே எல்லார் முன்னிலையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டது போல கூசி உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றி இருந்த அனைவரும் அந்நியர் போலவும் அவரது அகம் முழுவதும் சோதனைக்கு தயாராகி நிற்பது போலவும் அவருக்கு தோன்றியது. இது இன்று நடக்கும் சண்டை அல்ல. மனுட மேன்மைக்கும் அவனது விடுதலைக்கும் முன் வைக்கப்படும் எந்த அமைப்பும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அதிகாரம், பணம், அரசியல் முன்னால் தனது ஆன்மாவை நிர்வாணமாக காட்சிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அவன் உருவாக்கிய பொருளியல் அமைப்பில் உண்மையான மேன்மைக்கும் இவை அனைத்தும் அவசியம் என்பதை உணர்ந்தவர்தான் ராமன். பெரிய கனவுகளை நிறைவேற்ற தேவையான பலம் இவர்களிடம்தான் உள்ளது என்றும் அறிந்தவர். அவரது நாக்கு வறண்டு போயிருந்தது. சில நிமிடங்கள் முன் குடித்த தேநீர் கூட சென்ற இடம் அறியாது வாயை காலியாக்கிவிட்டு சென்றிருந்தது. மௌனம் நீண்டிருந்தது. அறையில் அடுத்த வரிசைப்படி பிரமோத் பேச வேண்டும். எனக்கு பர்சனலாக இந்த மருந்தால் ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தானே? பிரமோதின் குரல் கொஞ்சம் கனிந்து தனிப்பட்ட முறையில் ராமனுக்கு மட்டும் கேட்பது போல தோன்றியது. ஆக்சிலரேட்டர்களை முறைப்படி அவர் சிகிச்சையில் பயன்படுத்தி வருகிறோம் மிஸ்டர் பிரமோத். ஆனால் நீங்க கேட்கறது... பல கிலோமீட்டர்கள் ஓடியது போல ராமனின் உள்ளமும் உடலும் களைத்திருந்தன. உடல் முழுவதும் போர்த்தியது போல அசதி,
கன்னியாகுமரியிலிருந்து வந்த சில மணி நேரங்களில் நீண்ட நேரம் குளித்து முடித்தார். உடலில் கனத்த நீர் விழுந்து கொண்டே இருந்தது. அவரது ஷவரில் பல திசைகளிலிருந்து விழும் நீருள் அவர் மூழ்கியபடி இருந்தார். தனது கணக்குகள் தப்பாகி போகுமா எனும் குழப்பம் அவரிடம் எஞ்சி இருந்தது. விமானத்தில் ஏறுவதற்கு முன் தண்ணீர் அருந்திருந்தார். இப்போது ஷவரில் வந்த நீரை கொண்டு உதட்டை ஈரப்படுத்தி கொண்டார். ரிஷி கதவை திறந்து உள்ளே வந்தபோது அவர் அலுவலக கோப்புகளை பார்த்து முடித்திருந்தார். எதுவும் நடக்காதது போல. பார்லிமெண்ட் டீமிலிருந்து வந்த ரிப்போர்ட்டை பார்த்தாச்சா? நம் ஃபார்மா மாடல்களில் சில மாற்றங்கள் செய்ய சொல்லி வந்திருக்கு. இது முன்னாடியே நம்ம டெஸ்டிலேயே தெரியாதா? ராமனின் கண்கள் சிவந்திருந்தன. அனிச்சையாக பிற விஷயங்களை பேசுவதன் மூலம் பிரமோத் பற்றி பேச தவிர்க்கிறார் என்பதை ரிஷி உணர்ந்தார். இப்போது வந்த விமானத்தின் வேகம் மிக அதிகம். மணிக்கு 1000 கிலோமீட்டர் போயிருக்கும் என நினைக்கிறேன். அத்தனை வேகமான என்ஜின். என்ன, கன்னியாகுமரி இடமும் மனிதர்களும் தான் இன்னும் மாறவில்லை. சார், நம்ம பிரமோத் மேட்டரை அத்தனை சுலபமாக தவிர்க்க முடியாது. எனக்கு பேச பிடிக்கல தான். ஆனால் பாட்களை மட்டும் தந்தால் போதும் என அவர்கள் சொல்லிவிட்டால் நம் நார்த் ஸ்டார் ப்ராஜெக்ட் ஆட்களை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டியதுதான். ரிஷி வேகமாக பேசி முடித்தார். ராமன் அலுப்புடன் ரிஷி சொல்வதை கேட்பது போல பாவனை செய்தார். அவரது உடல் மொழி ஏற்கனவே முடிவெடுத்தவன் போல தெரிந்தது. இன்னும் எத்தனை நாள் இப்படியே நாட்களே கடத்த முடியும் சார்? இது ஒரு உயிரை குறித்த முடிவு. சாதாரண உயிர் இல்லை, நம் விசியோட மகன். இது ஒரு முடிவற்ற போர் ரிஷி. என்னைக்குமே ஆய்வுக்கும் அதை மக்களிடையே சேர்ப்பதற்கும் பெரிய இடைவெளி இருக்கத்தான் செய்யும். கலீலியோ தயார் செய்த முதல் தொலைநோக்கியை இத்தாலியில் இருந்த பணக்காரங்க எல்லாம் போட்டி போட்டு வந்து பார்த்தாங்களாம். ஒரு ராஜா தூரத்தில் தெரிந்த எதிரி கப்பலை பார்த்ததும் அதில் வந்த 50 பேரை சண்டை போட்டு கொண்டுட்டார். பல மாதங்கள் அது கலீலியோ மனசை அலைக்கழிய வச்சிருக்கு. டெலிஸ்கோப்புக்கு இப்படி ஒரு உபயோகம் இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. அணுகுண்டு, நோய்க்கு கொடுக்கும் ஆன்டிபயோட்டிக், இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னாடி ஒரு தவறான உபயோகம் இருக்குதானே. ரிஷி பெருமூச்சு விட்டார். சார், அதுக்காகத்தான் பாலிசியும் ரெகுலேஷனும் கவர்மெண்ட் போட்டிருக்கு. உங்களுக்கு சொல்லணுமா? மெடிக்கல் கவுன்சிலில் பார்த்துப்பாங்க. இப்போதைக்கு நம் எதிர்கால ப்ராஜெக்டுக்கு பணம் வரும்படி ஏதாவது முடிவு செய்யணும். ஆமாம், செய்யணும்தான். ஆனால் நம்ம ரெகுலேஷன் எல்லாம் அந்த கால மந்திரி மாதிரி ஒரு அடி தள்ளி பின்னாடி தான் வரும். அதுக்குள்ள இது போல தவறான முன்னுதாரணங்களை காட்டி வேற கிளினிக்கல் ட்ரையல் எல்லாத்துக்கும் தலையாட்டிடும். ரிஷிக்கு ஒரு சித்திரம் உருவாகவே இல்லை. பயணத்தினால் வந்த தளர்ச்சி, வயதானதால் வந்த குழப்பம் என நினைத்தபடி ராமனை குழப்பத்துடன் பார்த்தான். ராமன் எங்கோ விட்டத்தை பார்த்து பேசினார். இயற்கையை ஓவரில் செய்ய மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. இல்லை, அது கூட சரியான வரி இல்லை. ஒரு தனி மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. நான் உயிரணுக்களை கண்ணால் தொட்டு தொட்டு 40 வருஷத்துக்கு மேலே பார்க்கிறேன். ஒரு பிரைமரி ஸ்கூலில் ஓடி விளையாடும் பிள்ளைகள் போலத்தான் எனக்கு செல்கள் தெரியுது. வளர்ந்த உறுப்புகளாகவும் மனுஷங்களாகவும் ஆகும்போதும் எனக்கு ஒரு மகத்தான உயிர் மாதிரி தெரியும். நம்ம உயிரினமே ஒவ்வொரு கணமும் மாறியபடி இருக்குதான். ஆனால் ஒரு உயிருக்குள்ள இத்தனை மாற்றங்கள், அதிலும் முற்றிலும் அழிவே இல்லை. எல்லாவற்றையும் உருக்கியபடி ஓடும் லாவா மாதிரி. நான் இத்தனை வருடங்கள் இந்த உண்மையைத்தான் தேடுறேன். முதல் மூச்சு காற்று யார் கொடுத்தது? அது எப்படி ஒரு செல், அதிலிருந்து இன்னொரு செல், அங்கிருந்து தசை உறுப்பு என உருமாறிக்கொண்டே இருக்கு. இதெல்லாம் நம்மையும் மீறின ஒன்று. இல்லைனா இத்தனை வருஷங்களாக நமக்கு போக்கு காட்டி இருக்காது. இன்னைக்கு ஸ்டெம் செல் ரிசர்ச்சில் இது ஒரு புதிர் தானே. உன்னோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி வர்ற உயிரணுக்களை பிழையா பார்க்குதில்ல? ரிஷி அவரை வெறித்து உட்கார்ந்திருந்தான். சொல்லு, இந்த செல்கள் மல்டிப்ளை ஆவதை நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? அது ஒரு எரர். பல செல்கள் அதில் சிதையும். சிலது மிக கச்சிதமான காப்பியாக உருவாகும். அந்த முறைக்கு ஃபீட்பேக் எரர் என சொல்லும்போது நாம் அதை பிழையாக பார்க்குறோம்னு தோணுதில்ல?
ஆனா அந்த பிழையில் ஒரு நேர்த்தி இருக்கு. அப்படி எத்தனை காலம் பிழை உருமாறி ஒரு வடிவ ஒழுங்குக்குள் வந்திருக்கு. அதுக்கான வெளி காரணிகள் எத்தனையோ இருக்கலாம். அப்படி ஒன்றை நம் சிறு அளவிலான சாம்பிள் மாடல்களை கொண்டு ஓவர் ரைட் செய்யக்கூடாது. டிஎன்ஏ ஹார்ட்வேர் என்றால் உயிரினமும் அதன் ரசாயன சேர்க்கை, மின்கடத்தும் முறை எல்லாம் தான் சாஃப்ட்வேர். இந்த கூட்டணிக்கு என்று ஒரு முறை இருக்கு. முன்னுக்கும் பின்னுக்குமான தொடர்பு. ஒரு விதத்தில் அந்த செல் எந்த உறுப்பை உருவாக்கப் போகிறதுன்னு அதுக்கு தெரிவதில்லை. ஆனால் அது தெரியாத உயிரணுக்களும் இல்லை. ஷின்யா யமனாகா இதற்கு ஒரு ரிவர்ஸ் வழி கண்டுபிடிச்சார் இல்லையா? அப்படி செல் என்னவாக போகிறதுன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அதுக்கு நம் பழைய முறையில் சத்காரியவாதம்னு பெயர். காரிய காரண தொடர்பு. காரியத்தில் காரணமும் காரணத்தில் காரியமும் அடங்கி இருப்பது. இது ஏதோ ஒரு மேஜிக் இல்லை. அதுக்காக சத்காரியவாதம் தான் இதுக்கு பதில் என்பதும் இல்லை. இப்படி நம்மை சுற்றி இருக்கிற வரையில் காரியமும் காரணமும் இணைந்திருக்கும் மந்திர கயிறின் ஒரு பிடி இப்போ இயற்கை கட்ட இருக்கு. இன்னொரு பிடி நம் கையில் வந்து நழுவி போகுது. நம்ம கைக்கு முழுசா வந்தாலும் அந்த இயற்கை, கடவுள், ஆம்னிபொட்டன்ட் எது வேணாலும் சொல்லு, அதோட பிடி நமக்கு கிடைக்காது என்பது என் நம்பிக்கை. ரிஷிக்கு அவர் பேசும் தோரணை புதுசு அல்ல. அவரது அனுபவத்தில் ராமன் ஏதோ ஒரு கட்டத்தில் அறிவியல் எனும் இடத்திலிருந்து தத்துவத்துக்குள் வந்திருந்தார். அது கண்காணா கோடு. அந்த பக்கம் போன பிறகு திரும்பவும் இந்த பக்கம் வர முடியாது. வெறும் அனுபவத்தால் மட்டும் இக்கோணம் வந்துவிட முடியாது என்பதை பிற சீனியர்களை பார்த்து ரிஷி அறிந்திருந்தார். பளிர் வெளிச்சத்தில் கண்ணில் தெரியும் காட்சி போல அதை பார்த்த பின் கண்ணை மூடினாலும் கண்ணுக்குள் உருவம் சில நொடிகள் தெரியும். வாழ்வில் கடந்த அனுபவத்தை இரத்தின சுருக்கமாக அவர்களால் சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் ரிஷி தன் முன்னே பார்த்தார். தான் நின்றிருந்த தளத்தின் பாரம் முழுவதும் அவர் மீது இருந்ததைப் போல உணர்ந்தார் ராமன். ஆய்வகத்தின் முடிவை பிரமோதுக்கு அனுப்பியிருப்பார்கள். தன்னுடைய ஆய்வகத்தில் கூட பலருக்கு இந்த முடிவில் உடன்பாடு இல்லை என்பதை ராமன் உணர்ந்திருந்தார். முன்னெப்போதும் செல்ல முடியாத இடத்துக்கு இந்த ஆய்வை பிரமோதால் பின்னுக்கு தள்ள முடியும். அதன் முழு தாத்பரியத்தையும் உணரும்போது ராமனின் மனம் சற்று திடுக்கிட்டது. அவரது முடிவினால் வரப்போகும் விளைவுகளை காட்டிலும் ஆய்வினால் உண்டாகும் தவறான போக்குகளை மனக்கண்ணில் அசை போட்டார். முன்னர் உயிரணுக்களின் பல நிலைகளை பற்றி படிக்கும்போது அந்தந்த ரசாயன மாற்றங்கள் அவரது கண்ணில் படம் போல விரியும். அவை கல்லில் செதுக்கி அடுக்கப்பட்டவை போல உறுதியாக இருக்கும். அடுத்த நொடி அதனதன் அசைவுகள் எதற்கும் அடங்காமல் இதுதான் நான் என திரண்டு வந்து ஒரு வடிவத்தை அடையும். கண்ணை மூடிக்கொண்டார். ஒரு கனவு போல அந்த காட்சி இப்போது அவர் முன்னே வந்தபடி இருந்தது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என முழுமையாக அவருக்கு விளங்கவில்லை. ஆனால் அதில் ஒரு பார்வை இருந்ததை உணர்ந்தார். இமைக்காமல் அப்பார்வையும் அவரை பார்த்தது. ராமன் அதை பார்த்திருக்கிறார். உடனே கண்களை திறந்து கொண்டார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ரா கிரிதரனை பற்றிய ஒரு அறிமுகம். புதுச்சேரியைச் சேர்ந்த ரா கிரிதரன் பொறியியலில் பட்டம் பெற்றவர். அதன் பின் தகவல் தொழில்நுட்பத்தில் படிப்பு. இந்திய நகரங்களில் வேலை செய்த பின் 2006ஆம் ஆண்டு முதல் லண்டனில் வசிக்கிறார். பதாகை இணைய இதழின் சிறப்பிதழுக்கு பொறுப்பாசிரியர். கர்நாடக சங்கீதம் ஓர் எளிய அறிமுகம், காலத்தின் முடிவுக்காக ஒலித்த இசை, காற்றோவியம் நூலும் வெளியாகி இருக்கின்றன.